இன்று நடைபெற்ற இயல்பு கூட்டம், அவசர கூட்டம், அவசர தீர்மானம், இவையெல்லாம் அர்ஜென்டா அவசர கதியில கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே போல அவசர கதியில இந்த கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு போறாங்க. ஒரு மாமன்ற உறுப்பினர்கள் மாதம் ஒரு முறை தங்களுடைய வார்டுல இருக்கிற பிரச்சனை, மாநகரத்துல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் சுட்டி காட்டதான் இந்த கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தை போட்டுட்டு அவசர கதியில இந்த அதாவது இந்த தீர்மானங்களை கூட பாஸ் பண்றதை கூட அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எஞ்சி ஓடுறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சக்கட்ட அராஜகம் இது. மாமன்ற உறுப்பினருடைய குரல் வழியை நெருக்கின்ற மாதிரியான ஒரு செயல் இது. மாமன்ற உறுப்பினர்கள் மாதம் ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களது குறைகளை சொல்வதற்காகத்தான் இந்த மாமன்ற கூட்டம். யாரையுமே பேச உள்ளையே. எப்படி நியாயம் இது? 2 பேர் 2 கருத்துக்களை சொல்லி முடிச்ச உடனே கூட்டத்தை முடிச்சுட்டு ஓடுறீங்கன்னா இது என்ன வகையில நியாயம்? இன்னைக்கு இந்த மாமன்றத்துல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னு நிறைய நான் வச்சிருந்தேன் எதிர்கட்சி தலைவர்கின்ற முறையில. அன்னை தெரசா அறக்கட்டளைன்னு ஒண்ணு சேலம் அம்மாப்பேட்டையில நடந்துகிட்டு இருந்தது. இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் தான் அத தொங்கும் பூங்காவில் மாண்புமிகு மேயரும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் நலத்திட்டங்களை கொடுத்து துவக்கி வச்ச அந்த திட்டம். அந்த திட்டத்தால மாநகரத்துல வசிக்கிற நிறைய மக்கள், குறிப்பா அம்மாப்பேட்டையில இருக்கிற மக்கள்லாம் அதிகப்படியான தொகை கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறியதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல அதுல டெபாசிட் பண்ணி இன்னைக்கெல்லாம் அந்த பணத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில அல்லல் பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு? சேலத்தோட அமைச்சரும் இந்த மன்றத்துடைய மேயர் தான் இவ்வளவு பெரிய பொதுமக்களுடைய பணத்தை விரயம் மன்றத்துக்கும் கொள்ளையடித்து போவர்களுக்கு துணை போனவங்களும் இவங்களால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இது எந்த வகையில் நியாயம்? ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க ஒருத்தர் தனியார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அது பொதுமக்களுக்கு நல்லதா கெட்டதா? அந்த பொதுமக்களை காக்கின்ற இடத்துல நம்ம இருக்கிறோமே, அவங்க டெபாசிட் பண்ற இதுல இருந்து முறைகேடா பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொதுமக்கள் தூக்கு போட்டு சாவர நிலைமையில் இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலை, அவலமான நிலையை இந்த திமுக அரசு உருவாக்கி இருக்கு. மோசடியில 100% அவங்களுக்கு பங்கு இருக்கு. இல்லைன்னா அவங்க எப்படி தொங்கும் முகால் நடந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு அவங்க நலத்திட்ட உதவி வழங்கி இருக்க முடியும்? ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை அமைச்சரும் மேயரும் கலந்துக்கிட்டு அந்த திட்டங்களை கொடுத்ததால அன்னை தெரசா அறக்கட்டளை மூலமாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி நடந்து பொதுமக்களோட பணம் இன்னைக்கு கொள்ளை போயிருக்கிறது. அதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன்.